ஒரு வீட்டோட வேலையை ஆரம்பத்தில் சம பண்ணுறதுல இருந்து பில்லர் நிப்பாட்டுற வரைக்கும் உள்ள வேலை என்னென்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க. வேலையை உறுதி செஞ்ச பிறகு வீட்டு உரிமையாளரும் கட்டிடத்தோட இன்ஜினியரும் கட்டிடத்தோட மேஸ்திரியும் 3 பேரும் சேர்ந்து முறையாக ஒரு பூமி பூஜை போட்டு இந்த வேலையை தொடங்கிடலாங்க. இப்போது கட்டிடத்தோட முதல் நாள் வேலையாக பார்த்தீங்கன்னா ஜேசிபியை விட்டு நல்லா தரையை சமப்படுத்தி விட்டுறணும். சமப்படுத்தும் போது நிறைய பெரிய பெரிய கல் வந்துச்சுன்னா கல்லை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம தரையை க்ளீனாக சமப்படுத்திடலாம். இந்த சமப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா, நம்ம மார்க்கிங் பண்ணும்போது தரை நல்லா சமதளமாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நூல் கவர் அடிக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா நூல் கவரை மட்டம் பார்த்து அடித்து நம்ம பில்லர் குழியை மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னால் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மார்க்கிங் பண்ணும்போது கட்டாயமாக 4 புறமும் முடிஞ்ச வரைக்கும் 2 அடி இடைவெளி விட்டு வீடு கட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த இடைவெளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் சன்ஸ்லாப் நீட்டுறதுக்காகவும் ஃப்யூச்சரில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடைவெளி நம்ம விட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மார்க்கிங் பண்ணும்போது பில்லர் குழிக்கு 4 அடி நீளம் 4 அடி அகலம் மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த பில்லர் குழியை ஆட்களை வச்சு எடுத்தாலும் சரி, ஜேசிபியை வச்சு எடுத்தாலும் சரி, குறைஞ்சது 5 அடி ஆழம் கண்டிப்பாக எடுங்க. இந்த 5 அடி ஆழம் எடுத்தால் மட்டும்தான் பில்லர் உறுதியாக நிற்கும். இந்த தரை ரொம்ப கடினமாக இருந்ததுனால எங்களால் ஆட்களை வச்சு எடுக்க முடியல. அதனால் நாங்கள் ஜேசிபியை வச்சு எடுத்தோம். ஜேசிபியை வச்சு எடுத்தாலுமே பில்லர் குழியோட அடிப்பகுதி கிராஸாக தான் இருக்கும். அதை ஆட்களை வச்சு கீழே 4க்கு 4 இருக்கிற மாதிரி கரெக்டாக சமப்படுத்திக்கணும். வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக 1க்கு 3/4 பில்லரை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 1க்கு 3/4 தேவைப்படுற இடத்துல 1.5க்கு 3/4 பில்லரை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பில்லரை நம்ம அந்த 5 அடி ஆழத்தில் கீழே இறக்கி ஒரு 1 அடி உயரம் வரைக்குமே முதல்ல காங்கிரீட்டை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. போட்டு அதுக்கப்புறமா பில்லருக்கு நம்ம அந்த பூமி மட்டம் வரைக்கும் 4 அடி வந்தாலும் 3 அடி வந்தாலும் பாக்ஸு மாட்டி முடிஞ்ச வரைக்கும் காங்கிரீட்டை போடுங்க. செங்கல்ல சுற்றி கட்டி அதுக்கப்புறம் காங்கிரீட்டு போடுவாங்க. அந்த வேலை ரொம்ப தவறானது. அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. எதுக்காக செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, செங்கல் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் நம்ம செங்கல்ல சுற்றி கட்டி காங்கிரீட்டை கொட்டும்போது காங்கிரீட்டில் இருக்கிற அந்த ஈரத்தை உடனடியாக அந்த செங்கல் உறிஞ்சிக்கிறதுனால காங்கிரீட்டு ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். அதனால் செங்கல்லை சுற்றி கட்டி காங்கிரீட்டை போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பாக்ஸ் போட்டு காங்கிரீட்டை போட சொல்லுங்கள். அதுபோல் இந்த லெவல்லையே செப்டி டேங்கை நமக்கு எந்த இடத்துல தேவையோ எவ்வளவு தேவையோ அதை இந்த லெவல்குள்ளேயே நீங்கள் கட்டிக்கங்க. வீக்லி சண்டே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தொடர்ந்து அப்டேட் செய்யப்படும். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.